அடுத்து நம்ம கோதுமை ரவை கேசரி பார்த்துடலாம். அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன். நெய் விட்டுக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்துருச்சு. நம்ம இப்போ வந்து திராட்சையை சேர்த்துடலாம். நல்லா ஊற்றி வந்துருச்சு பாருங்க. நம்ம இப்போ எடுத்துடலாம். அந்த நம்ம இதுலேயே இந்த கோதுமை ரவையை இதில் சேர்த்துடலாம். நல்லா வந்து வறுத்துடலாம். கொஞ்சம் வறுபடைச்ச காமிக்கிறேன். நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள். இதில் அந்த கப்புக்கு ஒரு கப்பு, இந்த கப்பு எடுத்துருந்தேன். இந்த கப்புக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துருந்தேன். இதுக்கு 4 கப்பு வந்து தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சு வேகட்டும். ஏற்கனவே அது சூடாக தான் இருக்குது. வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளை கரைசல் சேர்த்துடலாம். நல்லா வெந்துச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்குறேன். லைட்டாக சேர்க்குறேன். நம்ம இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை இதில் சேர்த்துடலாம். நல்ல கரைசல் இதில் ஊற்றிட்டேன். நல்ல கலரி விட்டுரும். கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் வந்து கட்டி ஆயிடும். வேகட்டை காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் விட்றேன். இந்த ஸ்டேஜில் முந்திரி பழம், முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஏலக்காய் போட்டு சேர்த்துடலாம். நீங்கள் வெள்ளை கரைசலுக்கு பதிலாக நீங்கள் வந்து சுகர் கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். பாருங்க, நம்ம கோதுமை ரவை கேசரி சூப்பராக இருக்குங்க. மணக்க செம்மையாக இருக்கு. இறக்கிடலாம். நம்மளுடைய கோதுமை ரவை கேசரியும் எல்லோதரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.